அனைவருக்கும் வணக்கம். என்னன்னு பார்க்கணும், ஜெயிலர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 2023 கேட்ட தமிழ் கொஸ்டின் ஒரு 100 கொஸ்டின் மட்டும் நீங்கள் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா, சின்னூல் என்ற பெயருடைய இலக்க நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேமிநாதம். சின்னூல் என்ற இலக்க நூல் வந்து நேமிநாதம். புதுநெறி கண்ட புலவர் என்று யார் போற்றினார்னா வள்ளலார் பாரதியாரை போற்றினார். வள்ளலார் வந்து புதுநெறி கண்ட புலவர், பாரதியார் இவரை போற்றிருக்கார். ஓகேங்களா. அடுத்து, காலங்காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வற்றில் தேர்ந்தெடு. வினைத்தொகை என்று அழைக்கப்படுகிறது. வெறி என்பதன் அளபடை என்ன? சொல்லி செலபடை. பி சொல்ல கடைசியில ஈன்ற முடிஞ்சாலே சொல்லி செலபடைன்னு தெரியும். அடுத்து வந்து சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையாக இதுக்கு அதே கொஸ்டின் 6வது கேட்டிருக்காங்க. மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா, பேரறிஞர் அண்ணா, ராபி சேது பிள்ளை, கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவர். மேடை பேச்சில் இருந்த 4 யார்? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஐயோ முள் குத்தி விட்டதேன்னா உணர்ச்சி தொடர். ஸோ உணர்ச்சியாக சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஐயோ முள் குத்தி விட்டு, ஐயோ என்ன ஒரு பெரிய மலை. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுல உணர்ச்சி தொடர்னா நமக்கு காரும். ரெண்டாவதுன்னா செய்வினை வாக்கியம் கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் பாண்டியன் பரிசில் பாடினார் செய்வினை வாக்கியம். அடுத்து, இன்மையின் இன்னாதையதனின் இன்மையின் இன்மை இன்னாதது குழப்பாவில் அமைந்து அடிமோனை. நமக்கு தெரியும், மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது, எதுக்குன்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. இன்மையின் இன்மையே, அதுதான் மோனை. ஓகேங்களா. சக மக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிதினிதாக எழுந்த உயர் எண்ணம் எல்லாம். உணர்வதற்கும் எண்ணம் எல்லாம் வந்து ஏபு சொற்கள். ஓகேங்களா. ஏபு சொன்னால் லாஸ்ட்ல இருக்கிற சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இந்த மாதிரி அமையன்றது. உணர்வதற்கும் எண்ணம் எல்லாம். ஸோ கடைசி சொல் வந்து இந்த மாதிரி அமையிறது தான் ஏபு சொற்கள். ஓகேங்களா. எதுனா 2ஆம் எழுத்து, மோனைனா முதல் எழுத்து. அடுத்து, தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. இது பொருத்தமான பொருள் எதுனா இருப்பது போல தோன்றும் ஆனால் இராது. காணல் நீர் எப்படி தெரியும்? நம்ம ரோட்ல பைக்கில் போக சொல்ல கூட நம்ம இடைந்து போக சொல்ல அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கிட்ட போனா இருக்காது. அதுதான் சொல்றாங்க, இருப்பது போல தோன்றும் ஆனால் இராதது. அடுத்து, ஊமைத்துடன் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மழை திறந்த வெள்ளம் போல் அமைந்துள்ளதுன்னா தெளிவான சீராக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. பொருந்தாத சொல்லி தெரிஞ்சுக்க. ஸோ இது வந்து ஒற்றலைப்படை வரும், மிச்சம் எல்லாமே வேற. ஸோ இது பொருந்தாதது. ஓகேங்களா. மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் பழமொழி பொருள்னா தொடர்ந்து முயன்றால் தடைகளை விழலாம். ஸோ அது மாதிரி தான் 2025 நமக்கான வாய்ப்பு. ஸோ தொடர்ந்து படிக்கலாம், தொடர்ந்து கண்டிப்பாக முன்னேறதுக்கான வாய்ப்பு நம்மகிட்ட இருக்கு. ஸோ கண்டினியூஸாக படிங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது ப்ரீவியஸ் வந்து பார்த்துட்டு வாங்க பார்ப்போம். விழுதானை தூக்கி விட்டேன் தொடரில் விழுந்தான் என்பது வினையாளன் பெயர், தெரிஞ்ச விஷயம் தான். சரி, ஜஸ்ட் சும்மா இதாடி நீங்கள் போகிற போக்கில் எதனா பிரேக் டைம்லையோ சும்மா அப்படியே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ஹெட்செட் போட்டுக்கிட்டேன்னா ஸோ கொஸ்டின் ஆன்சர் நான் படிக்கிறேன். ஸோ அது மாதிரி கேட்டாலே போதும். ஓகேங்களா. வளரென்ற பேர் சொல்லின் வினை முட்டுனா வளர்த்தார். வந்தனன் இச்சொல்லின் பேர் சொல்லி தேர்ந்தெடுனா வந்தனன் பேர் சொல்லலாம் வா. பரப்பும் இச்சொல்லின் வினை அடினா பரப்பு. அடுத்து, தென்னன் என்பதன் எவ்வகை பெயர் சொல்? இடப்பெயர் சொல். தென்னன்னா இடப்பெயர் சொல். அடுத்து, விடியலில் துள் எழுதியன் இதெல்லாம் காலப்பெயர். விடியலில் துள் எழுதின டைமிங் காலப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் வந்து ஸ்ரீவரங்கம். ஓகேங்களா. அடுத்து, நுண்துளி தூங்கும் குற்றாலம் என பாடியவர்னா சம்பந்தர். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என பாடியவர் சம்பந்தர். தமிழ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. தமிழ் இலக்கியத்தின் முதலாக தாலாட்டு பாடியவர் பெரிய ஆழ்வார். தமிழ் இலக்கியத்தில் ஃபர்ஸ்ட் தாலாட்டு பாடியவர்னா பெரிய ஆழ்வார். ஆழ்வார் மொத்தம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர். ஓகேங்களா. முதல் 3 ஆழ்வாரை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாட்டுப்புற இலக்கிய கூறுகள் வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுச்சொல், அங்கதம் என்ற சுட்டுக்காட்டி இலக்கு நூல்னா தொல்காப்பியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. அடுத்து, சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடை பாடிய புலவர்னா அழகிய சொக்கநாத புலவர். அழகிய சொக்கநாத புலவருடைய சொந்த ஊர் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தமிழின் முதல் பாவடிவ நாடகம் உள்ளதுன்னா மனோன்மணியம். குரூப் 4ல கேட்டாங்க 2024 கொஸ்டின். இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திருந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என்று பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யாருன்னா வீமன். சரியான இணைதான் நவீனா மான். ஓகேங்களா. இது முக்கியம் தான். வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகைனா தூது. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை தூது. நச்சில்லை கோக்கோதை நாடு என்று குறிப்பிடும் நாடுனா சேர்நாடு. நச்சில்லை கோக்கோதை நாடு என்று குறிப்பிடும் நாடு வந்து சேர்நாடு. குலசேகராழ்வாரின் பெருமாள் திருமொழி 4 திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளதுன்னா முதலாயிரத்துல அந்த தொகுப்பத்துல இருக்கு. அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயருடையவர் யார்? அருண்மொழி சேக்கிரார் தான். பெரிய புராணத்தை ஏற்ற சேக்கிரார் இயற்பெயர் தான் அருண்மொழி தேவர். ஓகேங்களா. ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தனல் தீனெனும் செல்வமே பழுத்த சேனகர். தீன், இதுல வந்து
தீனுடைய பொருள் கேட்டால் தீன்னா மார்க்கம். ஓகேங்களா. அடுத்து மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவளவாய காண்டம் என்று 3 காண்டங்கள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நமக்கே தெரியும், திருவிளையாடற் புராணம். இந்த திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யார் என்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கோவலன் தன் தீது இலாள் என்று யாரை குறிப்பிடுகிறான்னா மாதேவி குறிப்பிடுறார். தன் தீது இலாள்னு மாதவை குறிப்பிடுறார். ஆனா மாதேவி குறிப்பிடார். கண்ணகின்னு போட்டு நிறைய பேர். ஸோ மாதவி தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்ற நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்துக்கு இந்த பெயர் இது கொடுத்துட்டு யார் எதுன்னு கேட்டுன்னா இளங்கோவடிகள். உலகம் உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையிலும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சொல்லுன்னா அறம். அறத்தை தான் மணிமேகலை ஃபுல்லா சொல்லுது. ஓகேங்களா. சிறை கோட்டத்தையும் அறக்கோட்டமாக மாற்றணுன்றது சொல்லுது. சரியான இணைனா நொடைனா விலை. நொடை விலை. பேரண்ட தோற்றம் குறித்து அறிவியல் செய்தி குறிப்பிடும் சங்கங்களில் நம்ம தெரிஞ்சதுதான் பரிபாடல். சங்க இலக்கிய நூல்கள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். 10 பாட்டில் குறைந்த அடிகள் முல்லைப்பாட்டு. 10 பாட்டில் குறைந்த அடிகள் கொண்டது முல்லைப்பாட்டு. கம்பராமாயணத்தில் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படலாம்னா கங்கை படலம் என்றும், கம்பராமாயணத்தில் குகப்படத்துல கங்கை படலம்னு அழைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமை உடையவர் பாரதியார். கம்பராமாயணத்தில் அனுமான் தலைமை பண்பு வீறு பெற்றிருக்கும் சுந்தரகாண்டம். அனுமானை பற்றி இருந்ததுன்னா சுந்தரகாண்டம். அடுத்து ஏலாதி எந்த நூல் வகை சார்ந்ததுன்னா 17 கீழ்க்க நூல் வகை சார்ந்தது ஏலாதி. அடுத்து மருந்து பெயரில் அமைந்த இருநூல்னா திரிகடகம் ஏலாதி. மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடல் இடம்பெற்ற நூல் மூதுரை. திருக்குறள் லத்தீன் மொழியில் எதுங்கன்னா வீரமாமுனிவர். இங்கிலீஷ்ல எதிர் ஜி போப்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. பெரியாரை பேணி தமரா குழல். தமர் என்பது துணை. தமர் என்பதன் பொருள் துணை. அடுத்து கிடத்திற்கரிய பேர்களில் எல்லாம் பெரும்பேர் என்று வள்ளுவர் கூறுவது பெரியார் துணை. பெரியோருடைய துணை இருக்கிறது தான் பெரிய பேர் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஓகேங்களா. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் தான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம். வாழ்க்கை அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அறிஞர் அண்ணா. சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் ராமலிங்க அடிகளார். ஸோ இவரை பத்தி ஒரு டே நம்ம கொண்டாடுறோம். என்னன்ட்டு 2023 அறிவிச்சிருக்காங்க அக்டோபர் 5. அது என்ன டேன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பொறுத்துக்கலாம் கொஞ்சம் 2-3 தெரிஞ்சாலும் ஈஸியாக போட்டுடலாம். ஆவாரம்னா சர்க்கரை நோய். வாழைப்பூனா வயிற்றுப்புண். வல்லாரைன்னா நினைவாற்றல். முடக்காத்தான்னா சர்க்கரை. முடக்காத்தன்னா மூட்டு வலி. ஓகேங்களா. பலப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புதுக்கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் அப்துல் ரகுமான். முசிறி துறைமுகப்பட்டினத்தின் பந்தர் என்று பெயரிட்டப்பட்ட இடம் அரேபிய வணிகம் செய்த இடம் தான் சொல்றாங்க. அப்படி அடுத்து வந்து இதுதான் தோவாலன்னா பூச்சந்தை, அயலூர்னா ஆட்டுச்சந்தை, ஈரோடுனா ஜவுளி சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை. ஓகேங்களா. அடுத்து மூலர் ராமாமிர்தமால் வாழ்ந்த காலம்னா 1883 to 1962 வரை. சந்திர மண்டலத்திலே கண்டு தெளிவென பாடியவர் பாரதியார். பாரதிதாசன் பத்தி கொஸ்டின் இல்லாம கிடையாதுங்க. பாரதியார் பற்றி கண்டிப்பா கொஸ்டின் இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை கலந்தவர் வீரமாமுனிவர். ஓகேங்களா. பெரியாரும் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து இந்த இப்படி போட்டிருப்பாங்கண்ணா, ஸோ அதை மாத்திருப்பாரு. இது வந்து எகர ஒகர வரிசைலாம் வீரமாமுனிவர் அவர். ஓகேங்களா. அடுத்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடியனும் கூறுமுன்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை. அடுத்த கொஸ்டின் கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா என்னும் துறைமுக சூட்டப்படும் போதுன்னா மயிலாப்பூர். இன்றைய மயிலாப்பூர் அங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர். அதான் தாலமி என்ன சொல்லுதுன்னா மல்லியர்பா என்ற துறைமுகம் மல்லியர்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. இந்தியாவின் தேசிய பங்கு விகிதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர்னா சட்டமேதை அம்பேத்கர். சரி, இவருக்கு எப்போ பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டதுன்னு சொல்லுங்க. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. அடுத்து மணக்கொடை வாங்கும் திருமணில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று மணக்கொடை முறையை எதிர்ப்பு தெரிவித்தர் காகிதம் இல்லத். ஓகேங்களா. வீரமாமுனிவர் அவர் என்ன நாடு? இத்தாலி. வீரமாமுனிவர் இத்தாலி. ஜி போப் வந்து இங்கிலாந்து. கால்டுவெல்ட் அயர்லாந்து. ஜீகன் பால்கு வந்து ஜெர்மனி. அடுத்து குகியாக்கனி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பாவரர் பெருஞ்சித்திரனார். முதலில் 5ஆம் பிரயாத்தில் வித்தியாபியாசம் செய்யும் போது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடமும் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். ஊவேசா.
மேற்கண்ட வரியில் வித்தியாபியாசம் என்பது என்னன்னா கல்வி பயிற்சி. இது வந்து 12th புக்கில் 11th புக்கில் இருக்குது, தமிழ் நியூ புக்கில். இது வந்து ரீசெண்ட் 2024 கேட்ட குரூப் 4ல் பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினுக்கு தமிழில், ஓகேங்களா. இது 2023 நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின், ஓகேங்களா. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்ததுனால ஒரு 1-2 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சும்மா கேளுங்க ஒன்ஸ், அவ்வளோதான். கூற்று வந்து 1 கூற்று. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி கரெக்டு. சிலப்பதிகார காப்பியத்தை காணல் நீர் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கை இதன் மூலம் நிலைநாட்டினார். இரண்டும் சரியானது, ஓகேங்களா. அடுத்து திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டது யாருன்னா பரிதிமார் கலைஞர். அடுத்து வட்டார மொழினா வட்டார மொழினா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிளை மொழினா கன்னடா தெலுங்கு. எழுத்து மொழினா ஒரு உணர்ச்சி நாளேடுகள். பேச்சு மொழினா உணர்ச்சியாக பேசுகிறாங்க, அதை பற்றி சொல்கிறாங்க, இது பொறுத்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர. பார்த்தீங்களா, இப்போ ரீசெண்டாக பார்த்த கொஸ்டின் அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்தீங்களா. வீரமாமுனிவர் ஆன்சர். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும்னா சிலப்பதிகாரம். மீசைக்காரை பூனை எனும் ஆசிரியர், அந்த நூலின் ஆசிரியர்னா பாவண்ணன். மங்கை கரிசின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதையின் தமிழின் முதல் சிறுகதை போற்றப்படும் கதைனா குளத்தங்கரை அரசமரம். பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறுநூல் தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம் தான் பெருங்காப்பியம் சிறுங்காப்பியத்தை பற்றியான இலக்கணத்தை கூறும் நூல்ன்றாங்க. அடுத்து கீழ்கண்டும் கூத்து பற்றிய நாமுத்துசாமி பற்றிய சரியான செய்தி தேர்ந்தெடுக்க. அவரை பற்றி சரியான இது கிடையாது. ஃபர்ஸ்ட் புலியாட்டத்தை பற்றியான காரணம் கிடையாது அவருக்கு. ஏன்னா கலைஞாயிறு கரெக்டு, முத்துசாமி தெருக்கூத்தை அடையாளமாக்குறது இவர் பாடுபட்டார். ஸோ 2-3 மட்டும் சரியானது. இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள இடம் மேற்கு வங்காளத்தில் அமைந்துள்ளது. அடுத்து நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை என்று சொன்னவர் கந்தர்வன். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை, பெண்ணுரிமை குரல் கொடுத்த கவிஞர் கந்தர்வன். தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசன் காவினா எல்லாமே அவர் தான். தமிழக அரசின் பரிசை பெற்றது பூங்குடி, ஓகேங்களா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்று திரையிசை பாடல் ஏற்றார் கண்ணதாசன். ஸோ ஈஸியாக கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்லாம். எது உண்மை தொகைனா அண்ணன் தம்பி உண்மை தொகை. இதெல்லாம் எண்ணுமை வரும், இது எண்ணுமை வரும், இது வந்து ஊமை தொகை அந்த மாதிரி வரும், ஓகேங்களா. மலர் போன்ற கை, அதை சொல்றாங்க. அடுத்து செல்வி செய்தாள் என்பது பிறவினையாக்கு. செல்வி செய்வித்தாள், செல்வி செய்வித்தாள். பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடு, செய்யுள் இயற்றினார். ஸோ இதெல்லாம் ஈஸியாக இருக்கும், அதிலே போட்டுக்கலாம் அந்த டைம்ல. சரியான ஒன்றை இனம் கண்டு காண்க. அவன் சிவப்பு சட்டை மேலாடை அணிந்து கொண்டு அலுவலகத்துக்கு புறப்பட்டான். ஸோ இந்த இப்பு இம் அந்த யூஸ்வலி இப்பு இருக்கும், ஸோ கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் சிகப்புன்னு இருக்கலாம், ஸோ சிவப்பு. ஸோ அந்த மாதிரி ஷர்ட் இருக்கா, சரியான இனம் கரெக்டான போடணுங்களா. பகுத்தறித்துறையில் அவருக்கிணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்தவர் நேரு தான் புகழ்ந்திருக்காரு. அடுத்து எவருடன் உறவு களமாய்வன்னு வள்ளலார் கூப்பிடணும்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு வச்சுக்கூடாதுன்னு சொல்றாரு, ஓகேங்களா. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி இருக்குங்க, ஓகே. இன்சொல் என்பது எதிர் சொல்னா வன் சொல். நண்பற்றாகி நயமளவு செய்வார்க்கு இதில் நயமில என்பதற்கு பொருத்தமானது. எதிர்ச்சொல் கேட்குறான், நயமளவு பொருத்தமான எதிர்ச்சொல் நன்மை, பொருத்தமான எதிர்ச்சொல். நம்ம கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டண்டாக பார்க்கணும். அம்மானை பற்றிய தவறான ஒன்றை தெரிவு செய்ய. அம்மானை விளையாட்டு 10 பேர் இணைந்தது தப்பு, இதுதான் தப்புன்னு சொல்றோம். இதெல்லாம் கரெக்ட், ஓகேங்களா. அடுத்து கீழ்கண்டுள் பொருந்தாத சொல்லி, எளிமை தான் பொருந்தாத சொல்லு, இதெல்லாம் கலர்ல வந்து. ஸோ எளிமை தான் பொருந்தாத சொல்லு, ஓகேங்களா. ப்ரப்போசல்னா கருத்துரு, ப்ரப்போசல். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்னா புதைச்சாக்கடை. ஒளி வேறுபாடு, கரினா யானை, கரினா காய்கறி. ஸோ இது மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. பொருந்தாதனை கண்டிருக்க. கூலம் தானியம், இதெல்லாம் கூலத்துக்கு, ஸோ தப்பு. தேனா ஓர் எழுத்து ஒரு மொழி கடவுள், அது மாதிரி கூனா ஓர் எழுத்து மொழி பூமி. ஓர் எழுத்து மொழி கண்டிப்பா 2 கேட்குறாங்க. சரியா, இது வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க அந்த சென்டென்ஸ். சரியான சுற்றொடரை தேர்ந்தெடுக்குதுன்னா கல்வி இல்லாத பெண் கலநிலம் அப்படின்னு சொல்றாங்க. முறையான சுற்றொடரை எழுதுக. விழிகள் இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார், ஓகேங்களா. அடுத்து 99வது பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர்னா தனிநாயகம் வரும், தனிநாயகம் கொடுத்துருக்காங்க, ஓகே. சரியான வகரவரிசை தெரியும், உழவர் ஏர்மன். ஸோ அந்த ஆல்ஃபாபெட் வரைக்கும் தெரியும், ஓகேங்களா. ஸோ அதுதான் இன்னைக்கான பார்ட் 1 வீடியோ. இனிமேல் நம்ம டெய்லியும் இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு 100 சும்மா பார்ப்போம். சும்மா நீங்கள் வந்து ஃப்ரீ டைம்லையோ இல்லை பஸ்ஸில் போகிற டைம்லையோ சும்மா ஹெட்செட் போட்டுட்டு காதால் கேட்டாலே போதும். நமக்கு கண்டிப்பாக நம்ம படிக்கிறதோட நம்ம கேட்க சொல்ல நமக்கு டபுள் மடங்கு நமக்கு நம்ம மைண்டில் வந்து உட்காரும். அதனால தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ இந்த பிடிஎஃப் கொஸ்டின் இதில் வந்து மேக்ஸ் இருக்கும், ஜிகே இருக்கும், மேக்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து என்னோடய டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
தமிழன் டிஎன்பிஎஸ்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.